வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பழக்கம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடையிலேருந்து காசு வந்தாதான் இன்னைக்கு சோறு. சும்மா நானும் கடையை திறக்கிறேன்னு திறந்து வச்சுக்கின்னு படுத்து தூங்கிட்டு வராத. எப்படியாவது 4 காசு பரட்டி அனுப்புற வழிய பாரு, புரியுதா? கடை சாவியை மாடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு புறப்படும் போதே புழக்கடையில் பாத்திரங்களை தேய்த்தபடி கமலா சொன்னதும் புசு புசுவென்று கோபம்தான் வந்தது ராஜாராமனுக்கு. என்னமோ நான் நீ என்று ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நாள் தவறாமல் வேலையை கொண்டு வந்து குவித்து விடுகிற மாதிரியும் செய்வதற்கு இஷ்டப்படாமல் வீம்பாக புறக்கணித்துவிட்டு தினமும் கடையில் தூங்கி எழுந்து வருகிற மாதிரியும் பேசுகிறாளே என்று தோன்றியது. ஆனாலும் காலையிலேயே ஆரம்பிக்க வேண்டாமே என்ற சலிப்பும் தூக்கம் குறித்து அவள் சொல்வதில் பொய் எதுவும் இல்லை என்கிற விஷயமுமே சும்மா இருக்க சொன்னது. முகத்தை கூட திருப்பாமல் புழக்கடையில் உட்கார்ந்திருப்பவளின் எலும்பு தோளையே 2 நிமிடம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு ஏறின கோபம் தானாக வடிந்தது. சொல்லிக் கொள்ளாமல் கூட வேட்டியை மடித்து கொண்டு வெளியே வந்தான். அதிக வெளிச்சத்தில் கண் கூசி அரை நொடி நேரத்துக்கு பார்வையே மந்தமாகி அதற்கப்புறம் சரியானது. அதற்கு பிறகு பாதையை நிதானித்து நடந்தான் ராஜாராமன். கமலாவை கோபித்துக் கொள்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. கடையில் வருமானம் இல்லாமல் வெறுமனே திரும்புகிற பல நாள்களில் வைத்தி கவுண்டர் ரைஸ் மில்லில் அரிசி புடைத்து கொண்டு வருகிற 2 ரூபாயும் 3 ரூபாயும் தான் கஞ்சிக்கோ கூழுக்கோ வழி. அது கூட இல்லாத நேரங்களில் ஏறாத வீடுகளுக்கெல்லாம் ஏறி இறங்கி புரட்டி கொண்டு வந்து போடுவதும் கூட அவள்தான். அவளே இல்லாவிட்டால் இந்த நொல்லை கண்ணையும் ஓட்டை தையல் மிஷினையும் வைத்து கொண்டு பிழைக்கிற பிழைப்புக்கு 5 பிள்ளைகளுடன் மாசத்தில் 10 நாள் தள்ள முடியாது. போதா குறைச்சலுக்கு இந்த உடம்பு அசதி வேறு. உடம்பு பூரா கல்லை கட்டி தொங்க விட்ட மாதிரி சதா காலத்துக்கும் இருக்கிற அசதிக்கு வழி தெரியாமல் தான் கடையிலேயும் பகலில் தூங்க தொடங்கியது. கடை வாசலிலேயே முரளி நின்றிருந்தான். ராஜாராமனை பார்த்ததும் வணக்கம்னே என்றான். ராஜாராமனிடமிருந்து சாவியை வாங்கி கடையை திறந்தான். பெருக்கி சுத்தமாக்கி வெயிலுக்கு படுதாவெல்லாம் கட்டி பானை நிறைய தண்ணீர் பிடித்து வைத்தான். 2 பேருமாய் சேர்ந்து மிஷினை தூக்கி வெளியே வைத்தார்கள். என்னடா சின்ன பையா, இன்னைக்காச்சும் ஏதாச்சும் கொராக்கி கிடைக்குமா? கிடைக்கும்னே. நேத்து ஒண்ணுமே வரலையேடா, இன்னைக்கு வரும்னே. ஜவுளிக்கடை பக்கம் நின்று பார்க்கறையா? நே. கண்ணபிரான் சில்க் ஸ்டோர்ஸ் கிட்டையே நின்றுட்டு இருக்காத. 10 நிமிஷம் 5 நிமிஷம் பாரு. ஒன்று சாயலைன்னா அந்தண்ட இந்தண்ட சிஎன்ஆர் ஷாப், அப்பாராஜி புள்ள கடைன்னு ஒரு சுத்தி வா. அப்பதான் ஏதாச்சும் கிடைக்கும், புரியுதா? சரிண்ணே. பையன் கிளம்பி போனதும் மிஷின் தலையை நிமிர்த்தி வைத்து கொண்டு ஆயில் கேனை உதறி உதறி எண்ணெய் ஊற்றினான் ராஜாராமன். பாபின் மாட்டும் பாகத்தில் புகை மாதிரி படிந்திருந்த தூசை துண்டு துணியை குச்சியில் சுருட்டி அழுத்தி துடைத்தான். 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. அதற்குள் கண்ணுக்குள் புகை கட்டியது. பாபின் துளை கூட மறைந்து எல்லாமே தட்டையாய் தெரிந்தது. மிஷின் தலையை அப்படியே தொங்கு முகமாக வைத்துவிட்டு நிமிர்ந்து கண்ணை மூடிக்கொண்டான். 5 நிமிஷத்துக்கு பிறகுதான் மங்கல் தணிந்தது. சக்கரத்தில் பெல்ட்டை மாட்டிவிட்டு வெள்ளோட்டமாய் ஒரு துண்டு துணியில் தையல் இடைவெளி சரியாய் விழுகிறதா என தைத்து பார்த்த பிறகு துணியை நறுக்கவும் மனசில்லாமல் அப்படியே வைத்து விட்டான். கண் பிரச்சனை வந்ததில் இருந்து கிராக்கிகள் போக்குவரவு கொஞ்சம் மட்டுப்பட்டுத்தான் போய்விட்டது. அதுவும் அக்ரஹாரத்தில் டீச்சர் வீட்டு ஜாக்கெட்டை ஏதோ கண் மங்கலில் உள்பக்கம் வெளிப்பக்கம் மாற்றி தைத்து விட்டு அந்த அம்மாவிடம் வாங்கி கட்டி கொண்டதிலிருந்து அக்ரஹாரத்து கிராக்கிகளே சுத்தமாய் இல்லை.
கடையை தாண்டி நடக்கும்போது கூட வேறு திசையில் முகத்தை திருப்பி நடக்கத் தொடங்கி விட்டார்கள். எல்லாம் கண்ணால் வந்த வினை. கண் ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டி பரிசோதனை செய்தால் சரியாய் போகும் என்று நிறைய பேர் சொல்லியாகிவிட்டது. தடவி தடவிக்கின்னு எதுக்கியா அவஸ்தப்படுற, போய் ஆஸ்பத்திரியில காட்டக்கூடாது என்ற கமலா கூட சொன்னதுண்டு. ஆனாலும் செலவுக்கு பயம் கொண்டுதான் சும்மா இருந்தது. விழுப்புரம், திண்டிவனம் என்று ஆஸ்பத்திரி இருக்கிற இடங்களுக்கு போகிற பஸ் செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபரேஷன் அது இது என்று பெருசாய் செலவு வந்துவிட்டால் என்ன செய்வது என்கிற பயம்தான் அந்த நினைப்பையே தூரமாய் தள்ளிவிட்டது. ஆனாலும் எப்பவாவது ஒன்றாய் டீ குடிக்க நேர்கிற சமயங்களில் தெய்வநாயகம், டைலர், பாண்டிச்சேரி பெரியாஸ்பத்திரியில் சும்மாவே ஆபரேஷன் செய்கிறார்கள் என்றும் நன்றாகவே பார்த்து மருந்து மாத்திரைகள் தருகிறார்கள் என்றும் சொன்னதிலிருந்து போய் பார்த்தால்தான் என்ன என்கிற ஆசை மனதில் கூட தோன்றியதுண்டு. அப்புறம் தான் 10-15 நாள் என்று ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்து கொண்டால் வீடு என்ன கதிக்கு போகும் என்கிற யோசனை வந்துதான் இருக்கிற பார்வையை கொண்டு சமாளிக்கலாம் என்று சமாதானம் செய்து கொண்டான். பார்வை கூட இப்போது 2ஆம் பட்சம்தான். உடம்பு அசதியும் தூக்கமும் தான் பெரிய பிரச்சனை. வேலை அவ்வளவாய் குவியாத சந்தர்ப்பமும் உடம்பில் அசதி யானையாய் அழுத்துகிற சந்தர்ப்பமும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு ஒன்று சேர்ந்த போது கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கலாமே என்று ஆரம்பித்த பழக்கம் போக போக விடவே முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. சூடான டீ, தளர சுண்ணாம்பு தடவிய வெற்றிலை பாக்கு என்கிற கலவை எதுவுமே கூட இந்த தூக்கத்தை விரட்ட முடியவில்லை. முக்கால்வாசி வாடிக்கைக்காரர்களை கண் பிரச்சனையால் இழக்க, மீதி இருந்த வாடிக்கைகளையும் தூக்க பழக்கத்தால் இழக்க நேர்ந்தது. அவ்வப்போது கடை பையன் ஜவுளிக்கடையில் காத்திருந்து அழைத்து வருகிற கிராக்கிகள் தவிர ஓரம் அடிக்க, லேஸ் வைக்க, கிழிசல் தைக்க என்று அவ்வப்போது வருகிற சிறிய உருப்படிகள்தான் தற்சமயத்துக்கு வருமானத்துக்கு வழியாயிருந்தது. தூக்கம் கண்களை அழுத்த தூங்கிவிட போகிறோமே என்ற பயத்தில் எழுந்து பானையில் இருந்த தண்ணீரை அள்ளி முகத்தை அழுத்தி கழுவி கொண்டான். மீண்டும் உட்கார்தலை தவிர்த்து பக்கத்து கடையில் எண்ணெய் பிண்ணாக்கு விற்கும் செட்டியாரோடு வலிய பேச ஆரம்பித்தான். சும்மாவாச்சும் எண்ணெய் விலை, புண்ணாக்கு விலை, சூரியகாந்தியில் இருந்தும் பனையில் இருந்தும் வர ஆரம்பித்திருக்கும் புதுரக எண்ணெய்கள், அதன் ருசி, உபயோகம் என்று ஒரு இலக்கு இல்லாமல் பேச்சை இழுத்து இழுத்து பேசிக் கொண்டிருந்த போது வாசலில் ஒரு பெண்மணி வந்து நின்றாள். ஒரு புடவை வாரம் அடிக்கணும். பேச்சை எல்லாம் மறுத்து கொண்டு சட் என்று முக்காலியில் அமர்ந்தான் ராஜாராமன். தச்சிடலாம், கொடுங்கம்மா. எவ்வளோ வேணும்? வாரந்தானம்மா, உங்களுக்கு தெரியாதா? பார்த்து கொடுங்கம்மா. நல்லா உருட்டி தைக்கணும். தையலை பற்றி கவலைப்படாதீங்க. துணி கிழிஞ்சாலும் கிழியுமே தவிர தையல் விடாது. அதுக்கு நான் கேரண்டி. இப்பவே வேணும். இப்பவே தரம்மா, கொடுங்க. தந்தாள். அவசரமாய் வாங்கி பிரித்தாலும் நிதானமாய் உற்று உற்று பார்த்து மேல் பக்கம் அடிப்பக்கம் தீர்மானித்து ஓரங்களில் மடித்து கீறினான். நெடுக்கவும் கீறிக்கொண்டு முள்ளுக்கு கீழே வைக்கும்போது பெண்மணி பதறியது போல பேசினாள். என்னங்க வெள்ளை நூலை தைக்கிறீங்க? கலர் நூல் இல்லையா? மஞ்ச புடவை தானே, வெள்ளை நூலு பொருத்தமா இருக்கும். ஒன்றும் வித்தியாசம் தெரியாதுமா. ஆஹா, வேணாம் வேணாம். தச்ச பின்னாடி நீங்க வேணா பாருங்கம்மா, ஒரு வித்தியாசமும் தெரியாது. 200 ரூபா புடவைங்க. வெள்ளை நூலு அசிங்கமா தெரியும். வேணாம், கொடுத்துருங்க. தெரியாதுமா, சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்களே. வேணாம் வேணாம், கொடுத்துருங்க. அந்த பெண்மணி புடவையை எப்படியாவது திரும்ப பெற்று விடுவதில் குறியாய் புடவை மேல் கையை வைத்தபடி பேசியதில் ராஜாராமனுக்கு வருத்தமாயிருந்தது. காலை நேரத்தில் வருகிற முதல் வருமானத்தை இழந்துவிட மனசு ஒப்பவில்லை. நிச்சயம் 1 ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை துரதிர்ஷ்டவசமாய் இந்நாள் முழுக்கவே எந்த வேலையும் இல்லாமல் போனாலும் கூட கமலாவை சமாதானப்படுத்தவாவது இந்த ரூபாய் உபகாரமா இருக்குமே என்ற யோசனை படர்ந்தது. இழந்துவிடக்கூடாதே என்ற எண்ணத்தில் மிகவும் அடங்கிய குரலில் பேசத் தொடங்கினான் ராஜாராமன்.
கலர் நூலு 3 ரூபாய் 4 ரூபாய் விற்கிதுமா. ஒரு புடவைய ஓரம் அடிச்சா 1 ரூபாயோ 1.5 ரூபாயோ வரும். இதுக்காக ஒரு கலர் நூலை வாங்க முடியுமா சொல்லுங்க? எல்லா நூலையும் புடவையிலேவா தக்கறீங்க? ஒரு ஓட்டு ஓட்டிட்டா மீதி உங்ககிட்ட தானே? வாஸ்தவந்தாமா, ஆனாலும் மீதி வேஸ்ட் தானே. அது எப்படி வேஸ்ட் ஆகும்? வச்சிருந்து நாளை பின்ன உபயோகப்படுத்த மாட்டீங்களா? அது வரைக்கும் வேஸ்ட் தானம்மா. சும்மா எதுக்குங்க பேச்சு? புடவைய கொடுத்துருங்க, நான் வேற இடத்துல தச்சிடுறேன். திடமாய் அந்த பெண் பேசிய துணி கொஞ்சம் பயம் தெரிகிற மாதிரியே இருந்தது. போதா குறைச்சலுக்கு கடை சந்து வழியே செட்டியார் வேறு சம்பாஷணையை உன்னிப்பாய் கேட்டபடி இந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்தது அவமான உணர்வாயிருந்தது. கலர் நூல்ல தானம்மா தச்சு தரணும், கொஞ்சம் இருங்க, உங்க இஷ்டத்தையும் எதுக்கு கெடுக்கணும், வாங்கி வந்துடுறேன். நேரமாவும்னா வேணாம், நான் போறேன். ஆச்சு, தா இங்க எதிர்த்தாப்புலதான் கடை. தும்மல் போடுற நேரத்துல போய் வந்துருவேன், நீங்க அப்படியே உட்காருங்க. எதிர்த்தாற்போல் ஸ்டூலை காட்டி உட்கார சொல்லிவிட்டு கடையை விட்டு இறங்கிய ராஜாராமனுக்கு எதிரில் பஸ் வருவது தெரியாமல் நடு ரோட்டில் போய் நின்று சடன் பிரேக் போட்ட டிரைவரிடம் திட்டு வாங்கி கொண்டு எதிரே தெய்வநாயகம் கடைக்குள் நுழைந்து நின்றான். என்ன ராஜாராமா இப்படி ஓடியார? ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகியிருந்தா என்ன பண்ணுவ? முதல்ல இந்த கண்ணை போய் ஆஸ்பத்திரியில காட்டுன்னு நானும் 1000 தரம் சொல்லிட்டேன். நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? கேட்டா போச்சு தெய்வநாயகம். இப்ப ஒரு உபகாரம். என்னது? கடையில ஒரு கிராக்கி புடவை ஓரம் அடிக்கணும், மஞ்ச நூலால தான் அடிக்கணும்னு ஒரே புடிவாதம். என்கிட்ட வெள்ளையை தவிர வேற இல்ல. உங்ககிட்ட மஞ்ச நூல் இருந்தா கொஞ்சம் தரையா? வெறும் ஓரம் தானே, ஜாக்கெட் கீக்கெட்டுன்னு தான் ஒன்றும் இல்லையே. இல்ல தெய்வநாயகம், வெறும் ஓரம்தான். தப்பா எடுத்துக்காத ராஜாராமா. எதுக்கு சொல்றேன்னா, அப்பம் பிள்ளையா இருந்தா கூட வாயும் வயிறும் வேற வேறம்பாங்க. 4 ரூபாய் கொடுத்துரு, நானும் வாங்குறேன். 4 ரூபாய் கொடுத்துதான் நானும் வாங்குறேன். எனக்கு நஷ்டமாயிடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் சொல்றேன். எங்கிட்டையும் இல்லாத குறைதான் தெய்வநாயகம். இந்தா. நூலை எடுத்துக்கொண்டு உற்று உற்று நிதானமாய் பார்த்து பாதையை கடந்து கடைக்குள் வந்து உட்கார்ந்தான். மஞ்சள் நூலை மாட்டி படாத பாடுபட்டு ஊசிக்குள் நூலை கோர்த்தான். நிதானமாய் தைக்க ஆரம்பித்தான். உருட்டு மடிப்பில் சரியாய் முள் இறங்க வேண்டுமே என்றும் நடுவில் கண்ணில் மசமசப்பு தட்டி தையல் கோணல் மாணலாய் போய்விடக் கூடாதே என்றும் கவலையாகவும் பயமாகவும் இருந்தது. ஒரு பெண்ணை முன்னால் நிற்க வைத்து கொண்டு தன் பலவீனத்தை வெளிப்படுத்திவிடக் கூடாதே என்றும் கூச்சமாயிருந்தது. எங்கனாச்சும் போய் வர்றதுன்னா போய் வாங்கல, முடிச்சு வைக்கிறேன். இல்ல, இருந்தே வாங்கி போறேன். அப்புறம் ஒன்றும் பேசாமல் சில நிமிஷங்கள் உன்னிப்பாய் தைத்து முடித்து புடவையை உதறி மடித்தவன் அந்த பெண் கொடுத்த காகித பைக்குள் கச்சிதமாய் போட்டு மடித்து நீட்டினான். வாங்கி கொண்ட பெண்மணி 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து மிஷின் பலகை மேலே வைத்தாள். இன்னும் 8 இருந்தா கொடுங்கம்மா. ஓர அடிக்கிறதுக்கு 1 ரூபாய் தானே? வெள்ளை நூலா இருந்தா பரவாயில்ல, கலர் நூல் போட்டு தச்சா கூட கொடுக்கணுமா? நான் எப்பவும் 1 ரூபாய் தான் கொடுக்குற பழக்கம். 200 ரூபாய் போட்டு புடவை எடுக்கிறீங்க, ஒரு தையக்காரனுக்கு 8 தரக்கூடாதா? வேண்டா வெறுப்பாய் இன்னும் ஒரு 8 எடுத்து பலகையின் மேலே வைத்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் அந்த பெண் விடு விடு என்று நடந்தாள். பணத்தை எடுத்து பையில் போட்டுக்கொண்டு ராஜாராமன் மிஷினிலிருந்து கலர் நூலை மீண்டும் கழற்றி தெய்வநாயகம் கடைக்கு போய் கொடுத்தான். இந்த தரம் பாதையை கடக்கும்போது 2 பக்கங்களையும் சரியாய் பார்த்தபடி கடந்தான். என்ன ராஜாராமா, கொடுத்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம நழுவற? சொல்லு தெய்வநாயகம். நூலு வேணும்னா உரிமையா கேட்கறையே, உரிமையா டீ வாங்கி தரக்கூடாதா? ராஜாராமனுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. ஒரு நிமிடம் வாய் அடைத்து நின்றான். உடம்பெல்லாம் ஒரு கூச்ச உணர்வு வெட்டி அடித்தது. சரி வா தெய்வநாயகம். எங்க டீ குடிக்க? சீச்சி, சும்மா கிண்டலுக்கு சொன்ன. ராஜாராமா, நிஜமாவே வாங்க கிளம்பிட்டியா? நிஜமாத்தான் தெய்வநாயகம், குடிக்கலாம் வா. கோபாலகிருஷ்ணன் கடை வரைக்கும் சென்று டீ குடித்தார்கள். கடையை விட்டு கிளம்பும் போதே கண்ணுக்குள் மசமசவென்று ஒரு திரை விழுகிற மாதிரி ஒரு அசதி கவ்வியது. தெய்வநாயகத்தோடு நெருங்கி பேசுகிற மாதிரி
பக்கத்திலேயே ஒட்டி நடந்தபடி கடைக்கு வந்தான். ராஜாராமன் சட்டை பைக்குள் இருந்த எட்டனாவை தடவி பார்த்து கொண்டான். ஒரு நொடி நேரத்துக்கு கமலாவின் ஞாபகம் வந்தது. தூக்கம் மறுபடியும் மறுபடியும் கண்ணை வந்து அழுத்த படுத்தலில் விருப்பமில்லாமல் 2-3 தரம் முகம் கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தான். கமலாவை மனசுக்குள் நினைத்த போது பாவமாயிருந்தது. கடை பையன் எப்படியும் சாப்பாட்டு வேளையில் ஒரு கிராக்கியையாவது பிடித்து வருவான் என்று தனக்கும் மனசுக்குள் இருந்த கமலாவுக்குள் நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டான். பொங்கும் துக்கத்தையும் உடல் வலியையும் தவிர்க்க பக்கத்தில் செட்டியாரோடு அரசியல் பேசினான். சாப்பாட்டு நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால் தான் கடை பையன் வந்தான். என்னடா வெறுங்கையோட வர? ஒன்றும் கிடைக்கலண்ணே. எல்லா கடைகளையும் பார்த்தியாடா? ம்ண்ணே. உலகத்துல யாருமாடா இன்னைக்கு துணி எடுக்கல? எடுக்கிறாங்கண்ணே. நான் கூப்பிட்டதுக்கு யாரும் வரல. இன்னைக்கு கிடைக்கும்னு சொன்னியேடா. கிடைக்கும்னே. மத்தியானத்துக்கு மேல கண்டிப்பா கிடைக்கும்னே. கொஞ்ச நேரம் அமைதியாய் கழிந்தது. கண்ணுக்குள் ஏதோ பூச்சி ஊர்கிற மாதிரி உறுத்தலில் மூடி மூடி திறந்தான். வயிறு வேறு பசித்தது. சரி, போய் சாப்பிட்டு வரியாடா? ம்ண்ணே. அப்படியே நம்ம வீட்டில் அண்ணிக்கிட்ட போய் ஏதாச்சும் கூழு கீழ் இருந்தா குடிக்க கேட்டார்னு கேட்டு வாங்கியாரியா? சரிண்ணே. கேளு, கொடுத்தா பாரு, இல்லைன்னா பரவாயில்ல, வந்துரு. சரிண்ணே. கீழே இறங்கி நடக்க தொடங்கிய பையனை அவசரமாய் மீண்டும் கூப்பிட்டான் ராஜாராமன். மீண்டும் வந்து மிஷின் முன்னால் நின்றான் பையன். இன்னைக்கும் தூக்கம் தானாடா உங்க முதலாளிக்குன்னு அண்ணி கேட்டா இல்லைன்னு சொல்லு. வேலை கூட எதுவும் வரலன்னு சொல்லாத. ஏதோ ஒன்று வந்துச்சு செய்யறாருன்னு சொல்லு, புரியுதா? சாயங்காலத்துக்குள்ள ஏதாச்சும் கிடைக்காதா? நான் பாப்பமே. சரிண்ண. சின்ன பையன் இறங்கி போன சிறிது நேரத்துக்குள்ளேயே பசியின் இறக்கத்திலும் உடம்பு வலியிலும் அதிக நேரம் உட்கார முடியாமல் எழுந்து போய் துணி வெட்டும் மேசையில் ஏறி ஒரு கழித்து படுத்தான் ராஜாராமன். கண்களை மூடிக்கொண்டதும் லேசாய் உறுத்தல் தணிய ஆசுவாசமாய் உணர்ந்தான். 1989ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.